ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டு 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு 3லேருந்து டைமண்ட் 1க்கு தான் இன்றைக்கி புஷ் பண்ண போகிறோம். டைமண்ட் 1 டைமண்டுக்கு புஷ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம்பத்திலே ரேங்க்டு மேட்ச் போட்டு பேசிகிட்டு இருக்காம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டீம்மேட்டு வேறு கேரக்டர் யூஸ் பண்ணுறான். பட் இந்த கேரக்டர் இந்த மேட்ச்சுக்கு செட் ஆகாது. நான் பேசாமல் எவ்வளோ எடுத்துக்கிறேன். டீச்சர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எபிலிட்டி ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கிறேன். அவன் அப்படியே ஏறான். ஐ திங்க்ஸோ இது பாட்டாக கூட இருக்கலாம். ஓப்பன்லேயே ஏறானுங்க. அவ்வளோ நம்ம டீமேட்டை முடிச்சுறாங்க போல. பாட்டு தான் கைஸ். ஆப்போனன்ட் சைடு இருக்கிறது அசல் பாட்டு தான் கைஸ். அவனுங்களே வாலண்டியராக வந்து சாவறானுங்க. அவன் இந்த முள்ளு போடாம தான் தப்பிச்சிருப்பேன். நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். பாட்டுங்க மேட்ச் நம்ம டீமேட் போட் பைக்குள்ளே பயங்கரமாக வரான். பட் அவனும் செத்துருவான். விட்டு பிடிச்சாங்க போல ஃபஸ்ட் ரவுண்டு. ஒழுங்கு அடுத்த ரவுண்டு அடிச்சுக்கலாம். இவனை ஹைப்பர் சார்ஜ் மட்டும் வீணாக்கிறாத. இவன் செத்துறது நல்லது கைஸ். ஆடினானா முடிஞ்சோம். ஓகே 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 இந்த ரவுண்டு பார்த்துக்கலாம். நம்ம ஐடியா கூட தான் செத்துருக்கோம் போல். நமக்கும் கொஞ்சம் இந்த ஸ்பெஷல் எபிலிட்டி அன்லாக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். வேறு மாதிரி அது வேறு. இந்த டாராவோட அந்த க்ளோன் வேறு ஹைப்பர் சார்ஜ் ஆக்டிவேட் ஆகும். அவனும் போட்டான். ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் டாராவை போட்டுக்கணும். ஓகே, லாஸ்ட்டில் நம்ம கோட்டு பைபிளே போட்டோம். ஸ்மூத்தாக ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 2660 பாயிண்ட் இது வரைக்கும் சேர்த்திருக்கேன். ஜெம் கலெக்டர் வந்திருக்கு. நம்ம வழக்கம் போல் சாண்டிகை சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்போனட்டும் பலமாக தான் இருக்காங்க. ஒருத்தன் வரான் பாருங்க. டீமேட்டை போட்டான். பட் அவனோட விட்டதான் இல்லை. அவன் இவ்வளோ போட நினைக்கிறேன். அவனை முன்ன போடணும் கைஸ். இந்த பாருங்க நெருப்பு கட்ட ஆரம்பிச்சிட்டான். நம்ம டீமேட்டை காப்பாற்றி ஆகணும். மிஸ் ஆகிட்டான். ஷிட், வேறு மாதிரி ஆடுறான் நம்ம டீமேட்டு. ஒரு அடி வாங்கி தச்சிட்டான். போட எப்போ ஓகே 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 எடுத்துட்டான். நான் விட்டுப்பட்ட பால நீங்கள் போகாத. முடிஞ்சு கைஸ். பாருங்க, இப்படி எடுத்துறோம். அவன் பாருங்க என்ன குறை சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆடாம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ரவுண்டு போட்டுருவோம். பார்த்தாலும் பரவாயில்ல. மறுபடியும் முதல்ல இருந்துங்கிற மாதிரி ஜெம் கலெக்டரேவா.
யாரை சூஸ் பண்ணிக்கலாம்? பேசாமல் போக்கோ சூஸ் பண்ணி டீமை ஹீல் பண்ண நினைக்கிறேன். ஓகே கைஸ், சாண்டி வேணாம், போக்கோ சூஸ் பண்ணி இப்போதைக்கு டீமை ஹீல் பண்ணுவோம். ஸ்டார்டிங்லேயே என்ன ஆரம்பிச்சு போட்டாங்க கைஸ். நினச்சேன் ஸ்டார்டிங்கில் டீமை பயங்கரமாக விழுத்தமாக அடிக்கிறாங்க. நான் வேறு அந்த பாய்சன் அந்த ரெடியூஸ் பண்ணுற கேரக்டர் தூக்கிட்டு வந்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி அடிக்கிறான். ஓகே, எபிலிட்டி எனக்கு விரும்பல. டீம்மேட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இவங்ககிட்ட ஹைப்பர் சார்ஜ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம்மக்கிட்டே ஹைப்பர் சார்ஜ் இன்னும் 2 அடி ஆக்டிவேட் ஆகிடும் நினைக்கிறேன். இன்னும் 1 அடி. ஹீல் பண்ணிடுவோம். வேறு மாதிரி அடிச்சாங்க, வேறு மாதிரி. ஓகே, லாஸ்ட் நேரத்தில் ஷீல்டு உருவாக்கிட்டேன். பரவாயில்ல, இப்போதைக்கு அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஓடிடுறா. சூப்பர். யா, ஜஸ்ட் மிஸ் கைஸ். அது அவன் க்ளோனு. வேற மாதிரி டீம்மேட் தரமான கேம் பிளே கட்டியிருக்கான். ஓகே, 2678 பாயிண்ட் இது வரைக்கும் புஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு இன்னும் பாதி கூட வரல. ஓகே, ஃபுட்பால் வந்திருக்கு. நான் ரீகோ சூஸ் பண்ணிக்கிறேன். ரீகோ இப்போ டீம்மேட் 11th லெவல் ஏதோ வச்சுருக்கானா, பட் அவங்ககிட்ட ஹைப்பர் சார்ஜ் இல்லை. ஆப்போனன்ட் டீம் நல்ல பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. பார்க்கலாம். அவங்க அப்படியே ஏறிட்டாங்க. ஒரு புல்லட் அவனுக்கு மேலே பண்ணல. முடிஞ்சளவு பால் நம்ம டிஃபென்ஸுக்கு அஃபென்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம டிஃபென்ஸ் வேணாம். டீம்மேட் போட்டால் கோல், பரவாயில்ல. மேட்ச் ஈஸியாக முடிஞ்சது கைஸ். பாருங்கள், செந்தரி அடியும் போட்டாச்சு. ஆனால் பாலை வீட்டுக்குள்ள போல இங்கே தான் இருக்குது. இங்கே வரோம். போட்டாங்க. இப்போதைக்கு பண்ணுறது டிஃபென்ஸ் பார்ப்போம். அவனை போட்டாச்சு, பட் அந்த பாய்சன் நம்மள முடிச்சு. ஹைப்பர் சார்ஜ் ஆக்டிவேட் ஆகிருக்கு. போட்டு நிறைய போட்டான். வேறு மாதிரி கோல். நல்ல கோல் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பிரால் ஸ்டார்ஸ் வேறு புது அப்டேட் வேறு விட்ருக்காங்க. சாம்ராய் கூட வரப்போகுது போல். இந்த டென்ஜியோட ஒய்ஃப் கேரக்டர் வர மாதிரி கட்டியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பிரால் ஸ்டார்ஸில் இப்படி வருது. அது இந்த நியூ அப்டேட் பற்றி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் பண்ணிடுவேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. சரி வாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள். ஓகே, 793. இன்னும் புஷ் பண்ணி ஒரு காடிலாம் 4 மேட்ச் ஆயிரும். புதுசாக நல்ல பிக் கோலாக வரப்போகுது பெருசாக. இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சமாக டென்ஜிக்கு ஹைப்பர் சார்ஜ் வருது. ஹைப்பர் சார்ஜ் கூட பயங்கரமாக இருக்குது பார்த்து. சாம்ராயாட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நீங்கள் நல்ல கில்டில் சேர்ந்தாலே போதும். ஜெம் கலெக்டர் ஷெல்லியா அவனா சம்மந்தமே எல்லாம் சூஸ் பண்ணுறாங்க. நான் நம்பரை ஒன்று சூஸ் பண்ணுவோம். ஃப்ராக் பஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்டார்டிங் எபிலிட்டி போட்டு அவனுங்களை கொஞ்சம் மிஸ் ஆகிட்டான். ஆனால் இப்போ மிஸ் ஆக மாட்டான். ஷெட், அவன் டீம்மேட் வந்துட்டான். பாருங்கள், இந்த எமோஜி போடுறான் கையை அப்படி மடக்கி வச்சுருக்க மாதிரி.
ஆப்போனன்ட் டீமில் இந்த டாராவை பார்த்தாலே டென்ஷன் கைஸ். இது வேறு பாருங்க, அவனுக்கு வேறு எமோச்சை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஷிட், அவனுக்கு இந்த க்ளோனே வந்து போட்டுருது கைஸ். இந்த கேரக்டர் முன் நிறுத்தணும், வாய்ப்பே இல்லை. இப்போ தான் இருக்கான், இவன் தான். ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சு. ஷிட், ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். நான் அந்த கேரக்டர் பார்த்து தப்பாக சூஸ் பண்ணிட்டேன் போல. ஓகே, இந்த மேட்ச் பார்த்துக்கலாம். அதே ஜெம் கலெக்டர் இந்த கேமுக்கான வார வாரம் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த என்ன இதில் தோக்க வேணால் சான்ஸ் இருக்குது. தோக்கடிச்சிட்டே தான் இருக்கிற மாதிரி பண்ணுறோம். யாரை சூஸ் பண்ணலாம்? போக்கோ சூஸ் பண்ணி ஹீல் பண்ணலான்னு பார்த்தா டீம்மேட் வேறு என்ன கேரக்டர் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. பேசாம க்ரோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆப்போனன்ட் டீம் எல்லாம் மெத்திக் பிளேயர்ஸ், நம்ம டீம் எல்லாம் கோல்டு பிளேயர்ஸ். சான்ஸ் கம்மி தான் ஜெயிக்க, பட் ட்ரை பண்ணலாம். டாரா பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போட ஏற்கனவே தோக்கிற கண்டிஷனில் இருக்க. இப்போ இவன் வேறு ஆஃப்லைன் போயிட்டா. கிட்ட வராதிங்க, போடுங்க. செத்துட்டேன். நினச்சான செத்துட்டான். செத்து போடும். ஓ மை காட், நல்ல நான் அது யாரும் மாட்டல, மிஸ் ஆகிட்டோம். டீம்மேட் அடிங்க. இந்த கோல்டுக்கு அதுக்கு தொண்டை வரை கட்டிருக்குங்க கைஸ். ஐபேட்ச் ஆக்டிவேட்டே இருக்குது. இதை லாஸ்ட் நேரத்தில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ யூஸ் பண்ணி வீணாக்க விரும்பல. ஓகே, இதான் அந்த லாஸ்ட் நேரம். ஓ ஜஸ்ட் மிஸ் கைஸ். போடுற யூ கேன் டு இட். ஓகே, டீமை டேக் ஓவர் பண்ணிடுவாங்களா? வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ஆப்போனன்ட் தான் எடுத்துக்கிட்டாங்க. அவன் பாருங்க டார்கெட் வச்சு என்ன போடுறான். ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும் கைஸ். தோத்துக்கிட்டே தான் இருக்கும். ஷிட், ஜஸ்ட் அவன் 2-3 ஹெச்பி தப்பிச்சிட்டான். ஓகே, போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த தடவை டேமேஜ் வந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவேன். ஓகே, குப்பையை கலெக்ட் பண்ணுற மேட்ச்சு. எந்த கேரக்டர் சூஸ் பண்ணலாம்? கோட்டை சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு லாங்லேருந்து அடிப்போம். ஓகே, இப்போ சமமாக இருக்குது. ஆப்போனன்ட்லேயும் கோல்டு, நம்மளும் கோல்டு. ஏறிடுவான், பரவாயில்ல. லாங்கில் டேமேஜ். சூப்பர். இவன் வேற பாருங்க, ஜம்ப் இந்த இது வேற எங்கே போட்டிருக்கானு, லான்ச் பேடை. ஒரு அடி மிஸ்ஸு. இப்போ அடி வாங்கிடுவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 100 ஹெச்பியில் தப்பிச்சிட்ருக்கோம். ஓகே, ஃபைனலாக வின் பண்ணியாச்சு. ஓகே, கோட்டுக்கு வேறு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் 3 வந்துட்டோம். என்ன கொடுக்குறாங்க? கேரக்டர் டோக்கன் கொடுத்துருக்காங்க. வேறு 75 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் வச்சா இதில் வந்து பார்த்திங்கன்னா
ரேர் ரேங்க்டு ஸ்டார் ட்ராப் கிடைக்குது. ஓகே, ஸ்டாரை கலெக்ட் பண்ணுறது. யாரை சூஸ் பண்ணோம்? ஓகே, க்ரோவை சூஸ் பண்ணிப்போம். உண்மை காட், ஆப்போனன்ட் டீமில் வேறு பெப்பர் இருக்கா. அவள் வேறு லாங் ரேஞ்சில். க்ரோக்கு வீக்னஸே அவள் தான். பாருங்கள் போட்டு எப்படி அடிச்சிட்டு இருக்கா. டோக்கனை கலெக்ட் பண்ணிட்டு ஓடிடுவோம். ஏய் செத்துருவடா. அவனுக்கு பாய்சனை ஃபிட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. டீம்மேட் ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டு இருக்கான். ஓகே, ஷட். டீம் அவ்வளோதான், நிலக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. பெப்பரை முள்ள அடிக்கணும் கைஸ். ஷட், அவங்களால தான் கரெக்டாக மிஸ் ஆகிட்டா. ஓ, பி வேறு அந்த டீமில் லாங் ரேஞ்ச் இருக்கிறனாலே தோக்குறோம். இவனுங்களும் வீணாக ஏறி சாவறானுங்க. ஹாய், இது ஸ்பெஷல் பில்ட் மட்டும் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, பெப்பர் முடிஞ்சிருவா எனக்கு தெரிஞ்சு. ஓ, ஏய் வேணாம். ஹைப்பர் சார்ஜ் ஹைப்பர் சார்ஜ் வீணாயிடுச்சு. வேறு மாதிரி பிக்கு ஓரளவு பிளட்டை குறைச்சிருக்கோம். நாக்கானாலும் ஆக வாய்ப்பு இருக்குது, பட் ஆக்காவலை. இல்லை நம்ம கவுண்டில். ஷட், மை காட், ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். பெப்பர் லாஸ்ட்டில் ஹைப்பர் சார்ஜ் போட்டு எஸ் ஆகிட்டா எல்லாம் கூட அடிச்சிக்கலாம். ஏற அப்படியே இறங்குது. பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, இந்த லாக்கர் டெஸ்ட்ராய் பண்ணுறது வந்துருக்கு. பட் இவன் ஏதோ சூஸ் பண்ண சொல்கிறான். ஜெஸியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓ ஷட், இவன் கிட்ட வரும்னு நினைக்கல. பேர் நம்ம சைடு. இவன் பாருங்க, இவன் இங்கே ஒளிஞ்சிட்டு இங்கே தங்கிட்டான் போல. அவனோட அந்த கரடி பாருங்க என்னமா அடிச்சிட்டு இருக்கு. இவனை ஷட் என்ன ஹோல்டு பண்ணவே போட்டேன். ஓகே, பட் இவ்வளோ பண்ணாலும் நமக்கு அட்வான்டேஜ் கம்மி தான் ஜெயிக்க. ஓகே, இந்த பப்பியை போடுறதுக்குள்ள அடிச்சிட்டான். ஓ மை காட், ஒன்றும் பண்ண முடியாது கேஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்குனே ஒரு வாங்கி போல. இன்னைக்கு எப்படியோன்னு போயிடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானுங்க. ஓகே, நம்ம வேர்ல்டு பிளேயர்ஸ் இன்வைட் பண்ணுவோம். வீடியோ டைமும் ஏற்கனவே அதிகமாகிட்டே போகுது. ஓகே, இப்போதைக்கு வீடியோ ஹோல்டு பண்ணிட்டு போகும்போது கரெக்டாக நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நானும் 3 மேட்ச் ஆடி பார்த்தீங்கன்னா ரேங்க் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஏற்றவே முடியல. அதனால் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா, நான் பார்ட் 4 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஏற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ தொடர்ந்து தோற்றுக்கிட்டே தான் இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வரைக்கும் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.